பார்க்குறது ஒரு ஆங்கிளில் தான் நம்மளால சொல்ல முடியும். முதல் தடவையே நம்ம எடுத்தோடனே வந்து அலாம் பண்ணுறது கிடையாது. அவங்கள வந்து இன்ஃபேக்ட் சைபர் புல்லிங்னு கூட சொல்லலாம். ஒரு நபருடைய வீடியோவை எடுத்து சப்போஸ் விக்டிமைஸ் ஆகலைன்னா ஃபைட் பேக் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அந்த தெம்பு இருக்காது மென்டலி. நம்மளை திடீர்னு ஒருத்தவங்க திட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் பசங்களே லைட்டாக டீச்சர் திட்டினாலே சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல. பட் கமெண்ட் போடுறவங்க ஷுட் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம போடுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுத்துக்கும் நம்ம பொறுப்பு இருக்குது அப்படின்றது இருக்கணும். ஷீ இஸ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் எ லெக்சரர் வேறு. இங்கே எல்லாரும் கையில் ஃபோன் இருக்குன்றதுனால அவங்கவுங்க ப்ரெஸ் நினச்சி எதையோ எடுத்து போட்டுட்டு இருந்தாங்கன்னா சீரியஸ்னஸே போயிடும். பிகாஸ் இந்த சைபர் புல்லிங் என்னும் போது அந்த ஒரு மனப்பக்குவம் அவருக்கு இல்லாமல் இருந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கும் போது என்ன அவர் மைண்டில் அந்த டைமில் ஓடி? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ரெட் நூல் நாங்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா இருக்காங்க. ஹலோ மேம். ஹை. ஹலோ. ரீசெண்டாக அந்த ஒரு வீடியோ விச் இஸ் லைக் நிறைய பேருக்கு ஒரு ஹெவி ஹார்ட்டாக இருக்குது. ஒரு கேரளா இன்ஃப்ளூயன்சர் தனக்கு வந்து பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோவாக எடுத்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டு அது வைரல் ஆகி கடைசியில் அந்த ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷனால் ஒரு நபர் இன்னைக்கு உயிரோட நம்ம கூட இல்லை மேம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக வாட் யூ ஃபீல்? பிகாஸ் அந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ளே நிறைய பேசப்படுது. உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சா மேம்? இல்லை, அப்படி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு இன்னும் பெட்டராக தெரியும். பட் ஐ கேன் அஷ்யூர் யூ ஒன் திங், எவ்ரி உமன் கேன் டெல் வெதர் இட்ஸ் அ குட் லுக் ஒரு குட் டச். இதெல்லாம் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். ஸோ அது வந்து பர்பஸாக பண்ணதா இல்லை ஆக்சிடென்டலாக ஒரு மோஷனில் நடந்த விஷயமா, அது வந்து டெஃபினட்டாக அந்த உரியவர்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய நம்ம பார்க்குறது ஒரு ஆங்கிளில் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு ஒன்று இருக்குது. ஒரு தடவை நடந்திருக்கலாம், 2 தடவை நடக்கலாம், 3ஆவது தடவை நடந்தால் மட்டும்தான் நம்ம அதை அலாம் பண்ணுறோமே ஒழிய முதல் தடவையே நம்ம எடுத்தோடனே வந்து அலாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அது ஒரு தடவை தான் நடந்திருக்கு. அதுவும் ரொம்ப சட்டிலாக நடந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது. இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது உண்மையில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல. பட் நடந்திருந்தாலும் ஆஸ் ஐ டோல் 2-3 சான்ஸ் கொடுத்துட்டு தான் ஒருத்தவங்களை நம்ம ஹியூமிலியேட் பண்ணணும். இது வந்து ப்ராப்பர் ஹியூமிலியேஷன். அவங்கள வந்து இன்ஃபேக்ட் சைபர் புல்லிங்னு கூட சொல்லலாம். ஒரு நபருடைய வீடியோவை எடுத்து சப்போஸ் விக்டிமைஸ் ஆகலைன்னா அதை நம்ம இப்படி ப்ரொபகண்டா பண்ணுறோம், அவங்க பேரை டேமேஜ் பண்ணுறோம், டிஃபேம் பண்ணுறோன்னா இது வந்து சைபர் புல்லியில் தான் வரும். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். இஃப் அட் ஆல் அவங்களுடைய இன்டென்ஷன் உண்மையிலேயே ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள், நாங்கள் இப்படிலாம் ட்ராவல் பண்ணுறோம், ஆண்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, பெண்களுக்கு இப்படிலாம் கஷ்டமாக இருக்குன்றது தான் அவங்க சொல்ல வராங்கன்ற பட்சத்தில் ஐ திங்க் திஸ் இஸ் நாட் இனஃப். இல்லை, இது அவ்வளோ சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக தெரியல. ஸோ டெஃபினட்டாக வந்து என்னுடைய பார்வைக்கு அது தப்பாக தெரியல. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் அதில் ரொம்ப பர்டிகுலராக ஒரு இடத்துல அவங்க ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி 2-3 ஆங்கிள்லாம் வச்சு எப்படி ஒருத்தவங்களால் அந்த வீடியோ எடுக்க முடியுங்கிற கொஸ்டின்ஸ் கூட போயிட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, அவங்க ஷீ இஸ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் எ லெக்சரர் வேறு. ஸோ என்னடா அவங்களே அப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதும் இருக்குது. இல்லை, அது எனக்கு இட்ஸ் நியூஸ் டு மீ, எனக்கு தெரியல. பட் நான் இன்னைக்கு கூட இன்னொரு இன்டர்வியூவில் சொன்னேன், இந்த ஃபோனில் என்னைக்கு கேமரா வந்துச்சோ எல்லாரும் வந்து மூவி ப்ரொடக்ஷன் பண்ணுறதா நினச்சிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. ஸோ வி ஆர் பவுண்ட் டு டேக். நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு ஒரு வைரல் ஆக்கணும், அதை வந்து ஓவர் நைட்டில் ஸ்டார் ஆகணும், இந்த ஒரு வேகம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதில் என்னன்னே தெரியாமல் எடுக்கிறாங்க. ஒரு மலையாள மூவிஸ் கூட வந்துச்சு, ஒரு மூவி கூட வந்துச்சு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். ட்ரெயினில் ஒருத்தர் டயர்டாக வந்து படுத்திருப்பார். அவரை வீடியோ எடுத்து ப்ரொபகண்டா பண்ணிடணும், குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதனால் அவருக்கு கல்யாணம் நின்று வேலை போய் ரொம்ப கஷ்டப்படுவார். ஸோ இட்ஸ் அ ராங் ப்ரொபகண்டா இல்லையா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கிற அளவு பொறுமை இருந்துச்சு. அடுத்தது அங்கேயே அவங்க அது ஒரு இஷ்யூ ஆக்கியிருக்கலாம்.
இந்த பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறாத பாருங்கள் வீடியோ இருக்குன்னு அங்கே ஸ்பாட்லேயே பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படியே இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் பண்ணியிருக்கலாம். தெர் ஆர் ஸோ மெனி வேஸ். அங்கே சைலண்ட்டாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு எடிட் பண்ணி போடுறதுன்றது டெஃபினட்டாக அன்அக்செப்டபிள். நம்ம பண்ணவே கூடாது. அது என்ன வேகத்தில் பண்ணாங்களா, இல்லை வந்து 4 பேருக்கு பாடம் சொல்லணும்னு பண்ணாங்களா தெரியல. ஆனால் இதோடைய கான்சிக்வன்ஸை யோசிக்கணும். எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ சென்சிட்டிவ் நமக்கு தெரியாது. சில பேர் வந்து ஒரு சின்ன திட்டு கூட தாங்கிக்க முடியாதவங்களா இருப்பாங்க. அவங்களாம் இந்த மாதிரி விஷயம் வந்து இப்படி தான் முடிவெடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த இன்ஸ்டிகேட் பண்ணாமல் இருக்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் இருக்கு இல்லையா. நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அது வைரல் ஆகணும், எல்லோரும் லைக் பண்ணணும், எல்லோரும் திரும்பி பார்க்கணும், நான் வந்து ஒரு பேசும் பொருளாகணும், ஏன்னா என் கையில் கேமரா இருக்குது, நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். அதை முதல்ல நிறுத்தணும். ஏன்னா அது ஒரு வெப்பன் மாதிரி. எங்கே தேவையோ அங்கே தான் முக்கியமானதை எடுத்து போட்டால் அது 4 பேர் வந்து சீரியஸ்னஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி போகிறது வரதெல்லாம் போட்டிருந்தா நாளைக்கு உண்மையான விஷயமும் வந்து இதில் வேடிக்கையில் ஒன்றா போயிடுமே ஒழிய ஒரு முக்கியத்துவத்தை இழந்துரும். அதனால் டெஃபினட்டாக வந்து சீரியஸ்னஸ் பார்த்து தான் இது எல்லாத்தையும் வெளியவே கொண்டு வரணும். இந்த வைரல், சென்சேஷனல் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி மேம் ஆக்சுவலி, பிகாஸ் எல்லாரும் இப்போ அதுக்கு பின்னாடி தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க. வாட் இஸ் சைக்காலஜி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன மேம்? இது மனநோய் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து எல்லாரும் என்னை பாருங்க, எவ்ரி ஒன் டர்ன் டு மீ, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றது. அது யார் சொல்லலான்னா என்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கணும், நான் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லை நான் வந்து ஒரு புது ஞானம் ஏதோ கொடுக்கலாம், விஸ்டம் டாக் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருந்து எல்லோரும் என்னை திரும்பி பாருங்கன்னா பரவாயில்ல. ஒன்றுமே இல்லை என்கிட்ட, ஆனால் எல்லோரும் என்னை திரும்பி பாருங்கள், எல்லாரும் வந்து என்னை ஸ்டார் ஆக்குங்க. அது வந்து மீடியா மேலே இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, இவங்க தேடி பிடிக்கிறாங்க எங்கெங்கே யார் இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு எதையாவது வெட்டியாக போட்டுட்ருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஸ்டார் ஆக்கும்போது இட் பிகம்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். இல்லை எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க. நம்ம ஏதாவது இந்த மாதிரி இடகுடமாக போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளையும் 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க, நம்ம இதை வச்சு நம்ம லைவ்லிஹுட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் ப்ரெஸ்ஸுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, ஏன் வந்து ஒரு ப்ரெஸ் கவுன்சில் இருக்குது, ஏன் பர்மிஷன் வாங்கணும், ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும், இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா நம்ம கொடுக்குற செய்தி வந்து கரெக்டாக இருக்கணும். பல பேர் அதை பார்க்க போகிறாங்க, தேல் கெட் இன்ஃப்ளூயன்ஸ், தே கோயிங் டு கெட் டாட் பை இட். அதனால் ப்ராப்பராக இருக்கணுன்றதுக்கு தான் ஒரு ப்ரெஸ்ஸுன்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இங்கே எல்லாரும் கையில் ஃபோன் இருக்குன்றதுனால அவங்கவுங்க ப்ரெஸ் நினச்சி எதையோ எடுத்து போட்டுட்டு இருந்தாங்கன்னா சீரியஸ்னஸே போயிடும். அது அந்த தாட்டே தப்பானது. எல்லாரும் ஸ்டார் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நம்மளாம் நார்மலாகவே இருந்துட்டு போகலாம். ஸ்டார் ஆகணும்னா அதுக்கான ஃபீல்டு இருக்குது. நீங்கள் மாடலிங் போகலாம், சினிமாவுக்கு போகலாம், அங்கே போய் நீங்கள் உங்களை வெளிக்காட்டிக்கலாம், அது வேறு விஷயம். பட் சும்மா இருப்பேன் ஆனால் நான் ஃபேமஸ் ஆகணுன்றது நாட் அட் ஆல் அக்செப்டபிள். கமெண்ட்ஸ் பற்றி சொன்னதுனால அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த வீடியோ போட்டு அது வைரல் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. லைக் அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ ஏதோ போட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்களா, கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் என்ன திட்டி கமெண்ட் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு வேற அவங்க மலையாளங்களில் சொல்லியிருக்காங்களா, அதை இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி வேற போட்டிருக்காங்க. எனக்கு இந்த காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுறவங்க ஃபர்ஸ்ட் அவங்க போட்ட ரீல்ஸ்க்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் போட்டாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறிச்சு. ஆமா, கமெண்ட்ஸ் போடுறவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து அதுதான் நான் சொல்றேன். எதையுமே அவங்க தீர்க்கமா பார்க்காம மேலோட்டமா, ஓ நீங்க இப்படி சொல்றீங்களா அப்ப நீங்க ரைட்டு, ஓ இல்லையா நீங்க அப்படி சொல்றீங்களா அப்ப நீங்க ரைட்டு, இப்படி தான் பார்க்குறாங்களே ஒழிய எதனால் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு என்ன வீடியோ காட்டுறாங்க, அங்கே அந்த டைமில் நடக்குமா, அவங்க வந்து சண்டே ஆஃபீஸ் போனேன்றாங்க, சண்டே ஆஃபீஸ் இருக்காதே, அப்போ அவங்க சொல்கிறதுல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கும், அதில் யோசிக்கிறோம்ல நம்ம, அந்த யோசிக்கிறதே இல்லாமல் ஃப்ரீ. இதில் என்ன பெரிய மைனஸ்னால் ஃப்ரீ. யூடியூப் மாத்திரம் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் 10 ரூபான்னு போட்டுட்டுமே ஒரு கமெண்ட் வராது, ஃப்ரீ. ஸோ சும்மா இருக்கவங்க ஏதோ ஒன்று அமுக்கி விட்டுறாங்க, அவ்வளோதான். இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் மோஸ்ட்லி பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க, எஸ்பெஷலி நெகட்டிவாக இருந்தால். பாசிட்டிவ் கமெண்ட்னா ஒருத்தவங்க எஃபர்ட் எடுத்து போடுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ண மனசு வராது யாருக்கும். அதுக்கு ரொம்ப பெரிய மனசு இருந்தால் தான் நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல விஷயங்கன்னு ஒருத்தவங்க சொல்ல நினைக்கிறாங்கனாலே அவங்க பெரிய மனசு, குட், ஐ அப்ரிஷியேட். ஆனால் இந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு கமெண்ட் போடுறாங்க, திட்டுறது, கெட்ட வார்த்தை சொல்கிறது, எப்பயோ நடந்தது வேற ஒன்று கூட இன்னப்ராப்ரியேட்டாக போடுறது, இதெல்லாம் பண்ணுறாங்கனாலே வேலை வெட்டியாக உட்காந்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த கமெண்ட்ஸை பார்த்து யாரும் மனசு உடைய வேண்டாம். அது வந்து இப்போ இந்த நபர் மாதிரி யாரும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ஃப்யூச்சருக்கு நான் சொல்கிறேன். பட் கமெண்ட் போடுறவங்க ஷுட் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம போடுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுத்துக்கும் நம்ம பொறுப்பு இருக்குது அப்படின்றது இருக்கணும். அந்த அனானிமிட்டி இருக்குல்ல, ஃபேக் அக்கௌண்ட்டாக இருக்கும், அதில் ஒன்று போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. நீங்கள் அவங்களை எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க, எப்படி ட்ராக் பண்ணுவீங்க, எத்தனை பேரை ட்ராக் பண்ணுவீங்க, அந்த தைரியம் தான்.
இதெல்லாம் ஒரு மாதிரி கமெண்ட்ஸே இப்போல்லாம் வன்மத்தை கொட்டுறதுக்கான ஒரு இடமா மாறிடுச்சா? எங்கேயோ இருக்க அவங்களோட மண்டையில இருக்க ப்ரெஷர்லாம் எடுத்துட்டு வந்து நிச்சயமா அதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. இல்லாட்டி அவங்களுக்கும் இவங்களுக்கும் பர்சனலா என்ன இருக்க போகுது? ஆனா இவங்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் கக்கறதுக்கான ஒரு இடமா அதை வச்சிருக்காங்க. ஆனா நேர்ல பார்த்தா அவ்வளவு தைரியம் இருக்காது இல்லையா பேச? சுத்தமா இருக்காது. நேர்ல பார்த்தா திட்டுறது இல்ல, பேசுறதுக்கே தைரியம் இருக்காது. எப்பவுமே சைக்கலாஜிக்கலா யார் ஒருத்தவங்க இந்த ஹிடனா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து பண்றவங்க ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா தே வில் பி நத்திங். அவங்களால ரியாக்டே பண்ண முடியாது. பின்னாடி போயிட்டாங்க, இருட்டில் உட்கார வச்சிட்டிங்கன்னா அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற வன்மமும் வக்கரமும் தான். வெளியில் வந்துட்டா பயம், தன்னம்பிக்கையின்மை, படப்படப்பு, ஃப்யூச்சரை பார்த்து இன்செக்யூரிட்டி, இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டாக தீபக் இறந்த அவரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம். அந்த பொண்ணு போட்டிருந்த வீடியோலேயே அவங்க இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களாம், அவர் இறந்தது வந்து ஓகே, அது கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் குற்ற உணர்ச்சி தாங்காமல் இறந்துட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதாகவும் வருது. சில பேர் அவர் குற்ற உணர்ச்சி தாங்காமல் இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் அதை அவருக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல், பிகாஸ் இந்த சைபர் புல்லிங்கும் போது அந்த ஒரு மனப்பக்குவம் அவருக்கு இல்லாமல் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கும் போது மேம் என்ன அவர் மைண்டில் அந்த டைமில் ஓடி இருக்கும்? ஏன் இப்படி ஒரு ஹார்டஸ்ட் டெசிஷன் எடுத்திருக்காரு? ஆல்சோ அது அவரோட பர்த்டே, சாட்டர்டே வந்து வாஸ் இஸ் பர்த்டே அப்படின்னும் போது அவரோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்? இல்லை, இது வந்து ஃபைட் பேக் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அந்த தெம்பு இருக்காது மென்டலி. நம்மளை திடீர்னு ஒருத்தவங்க திட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் பசங்களே லைட்டாக டீச்சர் திட்டினாலே சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல. அதுமாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய நேச்சர் வேரி ஆகும். இப்போ இந்த நபர் ப்ராபப்ளி என்ன நினச்சிப்ப, தப்பு பண்ணாதவராக இருந்து, ரெண்டு கோணத்துலையும் நம்ம யோசிப்போமே. தப்பு பண்ணாதவராக இருந்தால் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே, நம்ம என்ன பண்ணோம், எதுக்கு இப்படி நடக்கணும், இனி நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு நான் பண்ணலைன்னு எந்த காலத்தில் சொல்லி யார் நம்மளை நம்ப போகிறா, நம்ம குடும்பம் நம்மளை என்ன நினைக்கும், நாளைக்கு பிள்ளைங்க இதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, நம்மளுடைய ரெப்புடேஷன் போச்சு, இத்தனை நாளாக நம்ம கட்டி காப்பாற்றின மானம் போயிடுச்சு, நம்ம அப்பா அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், போயும் இப்படி ஒரு கேஸில் நம்ம மாட்டிட்டோமே, இந்த மாதிரியெல்லாம் ஓடி இருக்கும். அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் டக்குன்னு இம்பல்சிவாக டிசிஷன் எடுக்கிறது, வேணாம் போடான்னு வெறுத்து போய் எடுக்கிறது ஒரு பக்கம். சப்போஸ் குற்றவாளியாக இருந்து அவர் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அவர் என்ன யோசிப்பார், இதை நம்ம மேற்கொண்டு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இது இப்போ ப்ரூவ் ஆகுமா, நம்ம மேலே கேஸ் போடுவாங்களா, நம்ம கோர்ட்டு கலையணுமா, நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்களா, என்ன மக்கள்லாம் சேர்ந்து இப்படி கொந்தளிக்கிறாங்களே, நம்மளை வீட்டில் வந்து அடிச்சிருவாங்களா, அந்த மாதிரி குற்ற உணர்ச்சியில் போகலாம். பட் குற்ற உணர்ச்சி வர அளவுக்கு எனக்கு இதில் எதுவும் தெரியல. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம ஏதோ கொடூரமான ஒரு விஷயம் பண்ணாதான் அந்த குற்ற உணர்ச்சி வரணும். இது சும்மா லைட்டாக கைப்பட்டது. இப்போ நம்ம ஒரு அசம்ஷன் இருக்குல்ல, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அது இருக்கக்கூடாது. கிளியர் கட்டு குற்றவாளியாக இருந்தால் மட்டும்தான் குற்ற உணர்ச்சி வரணும். இப்போ அந்த பசங்க நம்ம பேசுகிறோமே, அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரணும். ஏன்னா நேரடியாக கொலையை பண்ணிட்டு வீடியோ எடுத்திருக்கானுங்க. ஆனால் இங்கே வந்து நேரடி குற்றமே இல்லையே. குற்றமா இல்லையான்றதான் இங்கே கேள்வியே. தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரானே நமக்கு தெரியல. அப்படி இருக்கப்ப நம்ம குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. வாட் எவர் செட் அண்ட் டன் அவர் இல்லை. அதனால் அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் டிப்ரெஷன் தான் இதுக்கு காரணமாக இருந்திருக்கும். மேம், இந்த மாதிரி நேரங்களில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டோ, இல்லை சில பேர் சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ அவர் ஒரு கவுன்சிலிங் கூட்டு போயிருந்தா கூட அவர் இன்னைக்கு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ க்ரூஷியலான டைம் மேம்? உண்மைதாங்க. இப்போ சமீபத்தில் தான் அதோடைய இது வெளியே வருது. எனி ட்ராமான்றப்ப ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களை இழந்ததாகட்டும், பிஸ்னஸில் லாஸ் ஆகட்டும், ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டே, அது ஒரு பகீர்னு ஆகுது இல்லையா, அது எந்த ஒரு ட்ராமாவாக இருந்தாலும் கவுன்சிலிங் கொடுத்தாகணும். இல்லாட்டி அந்த நேரத்தில் அவங்க திக்கி திணறி தாண்டி வந்தாலும் பின்னால் அதோடைய இம்பேக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பதற்ற நோயோ, இல்லை ஒரு பயமோ, இல்லை ஒரு தடுமாற்றமோ, தன்னம்பிக்கையின்மையோ, இல்லை ஒரு தூக்கமின்மையோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு பின்னாடி வரும். அதனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ட்ராமா கவுன்சிலிங் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் லாஸ்ட்லி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் மேம், இந்த மாதிரி இது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் மாதிரி தான் இப்போ வரைக்கும் தெரியுது. பட் இஃப் இட் ஆல் உண்மையாகவே இன்றைக்கி நிறைய பேர் பஸ்ஸில், நிறைய விமன் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்கலேருந்து நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக சென்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ஒரு அலர்ட், அவங்க என்ன மேம் அந்த இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணணும்? எப்படி அந்த சிச்சுவேஷன்? அவங்க டெஃபினட்டாக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணலாம், சத்தம் போடலாம், அந்த உரிமை இருக்குது. சத்தம் போட்டு நீங்கள் அவர்கிட்டே டைரெக்டாகவே சத்தம் போட்டு கேட்டால் சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க என்ன நடக்குதுன்னு. இப்போ என்ன பண்ணீங்க, இப்போ என்ன கை வச்சிங்களா,
இப்போ என்ன மிதிச்சிங்களா என்ன, இப்போ என்ன தள்ளி விட்டீங்களா அப்படின்னு சத்தமாகவே கேட்டால் ஒருத்தர் பார்வையை வச்சே நமக்கு தெரிஞ்சிடும் அவர் பதறாரா இல்லை எதிர்த்து நிற்கிறாரான்னு. தப்பு பண்ணாதவங்க என்னம்மா அப்படின்வாங்க, தப்பு பண்ணவங்க ஒன்றும் இல்லை மன்னிச்சிருன்னுவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஸ்பாட்டில் தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போல்லாம் மென்னும் ஜாகிரதை, சில நியூசன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, பட் எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ப்ரொடெக்டிவாக இருக்க மென் நிறைய பேர் இருக்காங்க, எதுக்குடா வம்புன்னு ஒதுங்கி போகிற மென்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எல்லா மென்னும் வந்து இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. பெண்களுக்கு வந்து டெஃபினட்டாக வி ஹாவ் தட் இன்ட்யூஷன். நமக்கு தெரியும் இது தப்பான பார்வை, இது தப்பான தொடுதல், இது தப்பான வார்த்தை அப்படின்றது நல்லா தெரியும். அப்படி தெரியும் பட்சத்தில் ஸ்பாட்லேயே சவுண்டாக பேசி கன்ஃபரண்ட் பண்ணுங்க. கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபார் ஷுர். அடுத்த ஸ்டேஜ் இல்லை அவர் அடாவடித்தனமாக ஒரு தப்பை பண்ணிட்டா அப்படிதான் சொன்னால் இம்மிடியட்டாக அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அவர் மேலே. அதுக்கு உங்களுக்கு அந்த இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நடத்துனரும் டிரைவரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, உடனே கொடுத்துருங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தோட கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த உமன் கார்டு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகிற உமனும் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கேசஸில் ரொம்ப தப்பாக மிஸ்ஹேண்டில் பண்ணுறதுனால நிறைய இஷ்யூஸ் ஆகுது. அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வாட் யூ வாண்டட் டு சே மேம்? இந்த ஒரு இதுதான் நான் ஆரம்பத்துலேயும் சொல்வேன், இந்த ஃபேக் ஃபெமினிசமை நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா இது வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க அமைதியாக இருப்பாங்க. இந்த பாதிக்கப்படாதவங்க அந்த பாதிக்கப்பட்ட இஃபெக்டில் பேசும்போது பாதிக்கப்பட்டவங்களையும் நம்ம ஏளனமாக பார்க்குற மாதிரி ஒரு நிலை ஆகிடும். அதனால் ப்ளீஸ் டோன்ட் டச் தீஸ் திங்ஸ். தெர் ஆர் சர்டன் சென்சிட்டிவ் திங்ஸ், அதெல்லாம் தொடக்கூடாது. அதாவது அதெல்லாம் வந்து டிவைனாக இருக்கிற விஷயங்கள்னு இருக்குது, சீக்ரஸின்னு இருக்கிறது இருக்குது, கண்ணியம்னு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கை வைக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் அன் எமர்ஜென்சி, டு நாட் டச் த விமன் கார்டு. அண்ட் உண்மையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு ஷவுட். இல்லைன்னா அமைதியாக இருங்க. நீங்கள் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அதை யூஸ் பண்ணாதீங்க. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கிற ஒரு பவர் கார்டு மாதிரி, அதுக்கு வேலிடிட்டி இருக்குது. ஒரு 2-3 தடவை தான் வேலிடிட்டி. 3 தடவையுமே நீங்கள் ஃபேக் சவுண்டு கொடுத்தீங்கன்னா 4வது தடவை யாருமே வரமாட்டாங்க. அதனால் யூஸ் இட் வைஸ்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி. அண்ட் ஆல்சோ மைண்ட் தட் த அதர் பர்சன் ஆல்சோ ஹேஸ் அ ஃபேமிலி. அவங்கள ஃபேக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஃபேமிலி அங்கே இருக்கிற ஒரு விமனும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இவருடைய அம்மாவும் ஒய்ஃபு பிள்ளைங்கெல்லாம் விமன் தானே, இப்போ அவங்க தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் யூஸ் இட் வைஸ்லி. நான் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, ஆனால் தயவு செஞ்சு மனசாட்சியோட கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.